அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 19வது அத்தியாயமான மரியம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் யஹ்யா அலைஹி அஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தான் நபியாக உயர்த்தியது தொடர்பாக பேசக்கூடிய ஒரு வசனம். யஹ்யா அலைஹி அஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹி அஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய மகனார். ஜக்கரியா அலைஹி அஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய இறுதி காலகட்டத்தில் ஏராளமான வயதுகள் பின்தங்கியதற்கு பிறகாக முதிர்ச்சியினுடைய ஆரம்பத்தை அடைந்ததற்கு பிறகாக இறைவனால் அன்பளிப்பு செய்யப்பட்டவர்கள் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எந்த அளவிற்கு என்றால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதுமை அடைந்து விடுகிறார்கள். இனியும் இவருக்கு குழந்தையே பிறக்காது என்று உலகம் சொல்லுகின்ற அளவிற்கு அனைத்து விதமான தகுதியும் அடைந்து விட்டார். இனிமே இவருக்கு குழந்தையே பிறக்காது என்று சொல்லப்படுவதற்கான தகுதிகள் அனைத்தும் இருந்தாலும் கூட தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இறைவன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வழங்குகிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சாதாரண ஒரு மனிதராக மட்டும் இருக்காமல் இறைவன் நபியாகவும் தேர்ந்தெடுக்கிறான். தான் நபியாக தேர்ந்தெடுத்ததை பற்றி இந்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான். இறைவன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாற்று பேசும் பொழுது, யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யஹ்யா அவர்களே இந்த வேதத்தை உறுதியோடு பிடிப்பீர்களாக. யாரையெல்லாம் இறைவன் நபிமார்களாக ஆக்கினானோ அவர்களில் சிலருக்கு இறைவன் வேதத்தையும் வழங்கினான். அப்படிப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேதத்தை வழங்குகிறான். வேதத்தை வழங்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றானா, வ ஆத்தைனாஹுல் ஹுக்ம சபியா, அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவருக்கு நான் ஞானத்தையும் வழங்கினேன். வ ஹனானம் மில்லதுன்னா, நம்மிடத்தில் இருந்துள்ள இரக்க குணத்தையும் நாம் அவருக்கு ஆக்கினோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நபிங்கிற பட்டத்திற்கு உயர்த்துகிறான். அவருக்கு நம்ம வேதத்தை வழங்கணும், சிறு வயதிலேயே ஞானத்தையும் வழங்கிவிட்டோம். இப்படி வேதமும் ஞானமும் கிடைத்ததற்கு பின்பாக அல்லாஹ் தான் எதை கொடுத்தேன் என்று சொல்கிறான், வ ஹனானம் மில்லதுன்னா, நம்மிடத்தில் இருந்து உள்ள இரக்க குணத்தையும் நாம் அவருக்கு வழங்கினோம். இரக்க குணத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நம்மிடத்தில் இருந்து உள்ள இரக்க குணத்தை நாம் வழங்கினோம் என்று இறைவன் பேசுகிறான். உண்மையிலேயே ஒருவர் இரக்கமாக நடக்கிறார் என்றால் அது இறைவன் வழங்கிய இரக்க குணத்தை தாண்டி வேற எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இரக்க குணத்தை பற்றி நம்ம நிறைய செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு யூத பெண்மணி விஷம் வைக்கிறார்கள், அதையும் நபிகளார் மன்னித்து விட்டு விடுகிறார்கள். ஒரு கிராமவாசி வழிமறித்து நபிகளாரினுடைய தோளில் இருந்த துண்டை இழுத்து அவரிடத்தில் தர்மம் கேட்டிருப்பார்கள். நபிகளாருக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் கூட நபிகளார் அதை மன்னித்து விட்டு விட்டார்கள். இந்த அளவிற்கு இரக்கமாக நடந்தார்கள் என்று ரசூலுல்லாவை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நபிகளாரினுடைய இரக்க குணத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது கூட, நபியே பிமா ரஹ்மத்தம் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்விடத்தில் இருந்து உள்ள இரக்க குணத்தினால்தான் நீங்கள் மக்களிடத்தில் நளினமாக நடக்கிறீர்கள். நீங்க இரக்கமாக நடக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ் உங்களுக்கு இரக்க குணத்தை ஆக்கி இருக்கிறான். அந்த இரக்க குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டும். நாம நினைச்சாலும் இரக்கமாக நடந்து விட முடியாது. இறைவன் நமக்கு இரக்க குணத்தை வழங்கினால் மாத்திரம்தான், அந்த அருள் நமக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் நம்மால் மக்களிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள முடியும். இரக்க குணம் இருந்தால் நமக்கு சொர்க்கம். இரக்கத்தோடு நாம் நடக்கவில்லை என்றால் இறைவனும் நமக்கு இரக்கம் காட்ட மாட்டான். 2 நபர்களை பற்றி, 2 பெண்மணிகளை பற்றி நபிகளார் கூறிய ஒரு செய்தி. ஒரு பெண்மணி யாருன்னா, ஒரு பூனையை கட்டி போட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறார். அதாவது இந்த பூனை அப்படிங்கிற ஜீவராசி எப்படின்னா, அதை நம்ம ஃப்ரீயா விட்டோம்னாலே அதுவே அதற்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஒரு சில வளர்ப்பு பிராணிகள் இருக்கு, அதுக்கு நம்ம தான் உணவளிக்கணும். இப்ப நம்ம மீன்லாம் வளர்க்கணும்னா நம்ம தான் அந்த மீனுக்கு உணவு போடணும். அதனால போய் உணவை எல்லாம் தேடிக்கொள்ள முடியாது. ஆனா பூனைங்கிறது அப்படி கிடையாது. இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, பூனையை கட்டி போட்டு அதற்கு உணவும் கொடுக்காமல் போய் சாப்பிடு என்று சொல்லி அதை அவிழ்த்து விடாமல் கட்டி போட்டே வைத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு நடந்து கொள்ளவில்லை ஒரு பூனை இடத்தில். இதன் காரணமாக பசியினால் அந்த பூனை இறந்து போய் விடுகிறது. இந்த ஒன்றே ஒன்றுதான் அந்த பெண்மணி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. பூனையை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, சாப்பாடும் கொடுக்கல, சாப்பிடுறதுக்கு அந்த பூனையை அவிழ்த்து விடல. இதன் காரணமாக அந்த பெண்மணி நரகவாதியாக மாறுகிறார்கள். அந்த பெண்மணி நரகத்தில் கருகுவதை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யாரையும் போய் கொலை செய்யல, ஒரு மனிதரை கொலை செய்யல, திருடல, விபச்சாரம் பண்ணல, எதுவும் செய்யல. ஒரு பூனை இடத்தில் இரக்க குணம் இல்லாமல் நடந்திருக்கிறார்கள். மனுஷங்கள்ட்ட கூட இரக்க குணத்தை அல்லாஹ் பார்க்கல. ஒரு ஜீவராசி இடத்துல இரக்க குணத்தோடு நடக்கலையா, அதன் காரணமாக நரகம். அதே மாதிரி இன்னொரு பெண்மணியை பற்றி பேசுகிறார்கள்.
விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த ஒழுக்கம் ரீதியிலான ஒரு விஷயத்துல, ஒழுக்கம் ரீதியிலான தவறுகள்ல இருக்கிறதுலேயே ஒரு மோசமான தவறு என்றால் அது விபச்சாரம் புரிவது. ஏராளமான தவறுகள் இருக்கிறது, ஆனால் ஒழுக்கக்கேடான விஷயத்திலே மிக மிக மோசமான விபச்சாரம் செய்வது. அந்த விபச்சாரத்தையே வாடிக்கையாக செய்து வரக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களினுடைய தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கட்டத்துல பாலைவனத்துல நடந்து வரும் பொழுது அந்த பெண்மணிக்கு தாகம் எடுக்கிறது. கீழே ஒரு கிணறை போன்று இருக்கிறது. அந்த கிணற்றில் இறங்கி தம்முடைய தாகத்தை தீர்த்து கொண்டு மேலே வந்து பார்க்கிறார்கள். ஒரு நாய் மிக மிக தாகத்தில், ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு போய் தாகத்துல தண்ணீரை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த நாயினால கீழே போயெல்லாம் அந்த தண்ணியை எடுத்து பருக முடியாது. அந்த நாயினுடைய அந்த நிலைமை அறிந்து கொண்டு இந்த பெண்மணி மீண்டும் கீழே இறங்கி தண்ணீர் எடுத்து வந்து அந்த நாய்க்கு வைக்கிறார்கள். இதுதான் அவங்க செஞ்ச ஒரே ஒரு நற்காரியம். விபச்சாரம் செய்து வந்தார்கள், அது பெரிய ஒரு தீமை. ஆனால் அல்லாஹ்வினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தோம்னா என்ன யோசிப்போம்? விபச்சாரம் தான் பெரிய குற்றம், அதுக்கு இதுல என்ன, ஒரு நாய்க்கு தண்ணி வச்சா விபச்சாரம் குற்றம் மன்னிக்கப்படுமா? நீங்க செஞ்ச தப்பு தப்பாதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பார்வையில யதார்த்தத்துல பேசுவோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பண்பை பாருங்கள். நீங்கள் செய்த இந்த ஒரே ஒரு நற்காரியம், நாய்க்கு இரக்கத்தோடு தண்ணீர் வைத்தீர்களா, அல்லாஹ் உங்களினுடைய விபச்சார குற்றத்தை மன்னித்து விட்டான். அந்த பெண்மணி சொர்க்கத்தினுடைய பெண்மணி என்று கூறுகிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தத்தையும் நாம் சாராம்சத்தை வைத்து பார்த்தால் இரக்க குணம் ஒன்றே ஒன்றை வைத்துத்தான் நபிகளார் கூறுகிறார்கள். ஒரு பூனை இடத்தில் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள், அதன் காரணமாக அந்த பெண்மணி நரகவாதியாக மாறினார்கள். விபச்சாரமே செய்திருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நாயிடத்தில் இரக்க குணத்தோடு நடந்து கொண்டீர்களா, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். அந்த இரக்க குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஜீவராசிகள்கிட்டயே நம்ம இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை போன்ற சக மனிதர்களிடத்தில் நாம் எந்த அளவிற்கு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இரக்க குணத்தை அதிகம் அதிகமாக வேண்டி நாமும் இரக்கத்தோடு நடந்து மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நல்லடியார்களாக ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.